நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? கிராமத்து பொண்ணு கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா இருப்பேன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. மாமா 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 ஏய் மாமா பேசாம இங்க இருந்து போறியா இல்லையா? ஆள் மாத்தி ஆள் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பீங்களா? மாமா மாமா மல்லி சொல்றத கேளுமா. நீ நடக்காத விஷயத்துக்காக இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இப்படி உபத்திரவம் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. மாமா 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 கைவிடு. சார், என் புருஷன் இங்கதான் இருக்காரு சார். வணக்கம் மேடம். சார், இவர்தான் சார். தெரியுமா? என்ன சார், என்ன நடக்குதுங்க? மேடம், நான் புதுசா சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. இதோ நிக்கிற சின்ன தம்பிக்கு ஆல்ரெடி கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த மல்லியோட தான் அவர் வாழணும். அவர் அப்படி இல்லாம இந்த பொண்ணை தள்ளி வச்சுட்டு இங்க வந்து உங்க பொண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது சட்டப்படி தப்பு மேடம். என்ன சார், என்ன சொல்றீங்க நீங்க? அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அந்த மாதிரி மாத்தி சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. கோர்ட்ல தான் சார் அப்படி சொன்னாரு. ஆனா நிஜமாவே அவரு என் பொண்ணோட ஹஸ்பண்ட். அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. பாத்தீங்களா சார், நான் மட்டும் தனியா வந்த ரூல்ஸ் பேசிருந்தா என் கதி அவ்வளவுதான் சார். ஏய் மல்லி, என்ன திமிரா? எங்களோட நடு வீட்டுக்கு வந்து நின்னுட்டு புருஷன் அது இதுன்னு கத்திட்டு இருக்க. ப்ளீஸ் கொஞ்சம் காமா இருங்க. அவங்க ப்ரொசீஜர் படி அப்ரோச் பண்றாங்க. நியாயமா பார்த்தா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி தான். சரி சார், இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? மேடம், சின்ன தம்பிய இந்த பொண்ணு மல்லி கூட அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க சட்ட ரீதியா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சார், அப்படியெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது இன்ஸ்பெக்டர் சார். சின்ன தம்பியை மல்லியோட அனுப்பி வைக்கலாம் முடியாது. என்னாச்சு இந்த ஆளுக்கு இப்படி மாத்தி பேசுறான்? சார், நான் சின்ன தம்பியோட மாமனார், ஐஸ்வர்யாவோட அப்பா. என்ன, நீங்களும் உங்க மாப்பிள்ளைய அனுப்ப முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? நோ, சின்ன தம்பிய வீட்டை விட்டு அனுப்ப முடியாது சார். சார், கோர்ட் அவமதிப்பு வழக்கு உங்க மேலையும் பாயும் சார். அவசரப்படாதீங்க சார், இருங்க. மல்லிமா, நீ சின்ன தம்பியை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போக போறியா இல்ல சின்ன தம்பியோட இருக்க போறியா? சார், ரெண்டும் ஒண்ணு தானே சார்? இல்ல சார், ரெண்டும் வேற வேற. கொஞ்சம் இருங்க, நீ சொல்லுமா. நான் என் புருஷனோட இருந்தா போதும். எங்க இருந்தா என்ன, என் புருஷனோட நான் இருக்கணும். உன் புருஷன் இங்க தானே இருக்காரு, அப்ப நீ இங்கே இருந்துரு. அப்பா, அவளை எதுக்குப்பா நம்ம வீட்ல இருக்க சொல்றீங்க? இருப்பா, சின்ன தம்பி அவ கூட போயிட்டானா அப்புறம் நம்ம குடும்ப மானமே போயிடும். சொல்லுங்க, பரவாயில்லையா?
என்னம்மா உன் புருஷனோட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? ம். இதை பாருமா, மறுபடி பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் சைடு வரக்கூடாது. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. பாயா நீங்க வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? எதுக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுல தங்கணும்? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? உன் மாப்பிள்ள பண்ணிட்டு வந்திருக்க காரியம் அப்படி. கோர்ட்ல போய் எனக்கும் மல்லிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுக்கு போய் சொல்லிட்டு வரணும்? இப்ப மாப்பிள்ளைய அனுப்ப முடியாதுன்னு சொன்னா அந்த மல்லி சும்மா விட்டுட்டு போவாளா? உன் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு வாசல்ல போய் தர்ணா பண்ணாலே அதே மாதிரி இவளும் நம்ம வீட்டு வாசல்ல தர்ணா பண்ணா என்ன ஆகும்? டிவியில பேப்பர்ல எல்லாத்துலயும் நியூஸ் வந்துரும். நம்ம குடும்பமான சந்தி சிரிச்சிரும். அதனாலதான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்ப பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துருச்சுல்ல, நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். என்ன? ஆமா, என் மாமா ரூம் இங்க எங்க இருக்கு? என் மாமா ரூம் மேல தானே. என்னங்க? ஏய் மல்லி எங்க போற? பொன்னி. ஏய் மல்லி. மாமா. ஏய் நில்லு மல்லி. ஆமா, ஒரு ரூம் எங்க மல்லி இருக்கு? நில்லுன்னு சொல்றேன்ல. காமி மாமா. ஏய் மல்லி. சீக்கிரம் வா. ஏய் ஏய் மல்லி, இங்க பாரு. அப்ப முத மாடியிலே இல்லையா? இன்னும் மேலயா? தோ போறேன். மல்லி ஏய் நில்லு. மல்லி. இப்ப எதுக்கு உன் மாமா ரூம தேடுற நீ? எதுக்குன்னா இது என்ன கேள்வி தெரியுமா? தங்கிக்குதா? ஆ, இல்லனா இங்கே ஹால்ல பாய் விரிச்சு படுத்து தூங்க முடியுமா என்ன? ஆ, சரி வேணா உனக்குன்னு தனியா ஒரு ரூம் தரோம், அங்க போய் தங்கிக்கோ. எதுக்கு? எதுக்குங்கற? எங்க வீட்ல இல்லாத ரூமா என்ன? அங்க படுத்து தூங்க எனக்கு தெரியாதா என்ன? நான் ஒன்னும் உங்க வீட்ல தங்கி 4 நாள் விருந்து சாப்பிட்டு போறதுக்காண்டி வரல. என் மாம சின்ன தம்பியோட சட்டபூர்வமான பொண்டாட்டியா அவரு கூட ஒன்னா தங்கி ஒன்னா தூங்கி குடும்பம் நடத்த வந்திருக்கேன். அதுக்காக தான் கேக்குறேன், என் மாமா ரூம் எங்கன்னு. ஏய், நீ சின்ன தம்பியோட பொண்டாட்டியா? சும்மா காது குத்தாத. உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகலைன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. ஓ, மாமா ஒத்துக்கிட்டாரா? ஏன் ஒத்துக்கிட்டாரு? இது எம்மா பெரிய வீடு. இங்க மாடி வீட்டு மாப்பிள்ளையா சொகுசா வாழணுங்கிறதுக்காக என் மாமா அப்படி சொல்லிருக்காரு. ஐயா, அதெல்லாம் நீ நம்பாத ஐஸ்வர்யா. ஏய் மல்லி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சு. ஐயடா, பணம் காசு ஒருத்தரை மாத்திரும்பாங்க. ஆனா என் மாமா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாருன்னு நினைச்சேன். கடைசியில நீ எப்படி மாறிட்டிய மாமா? கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னால ஆமா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டு இங்க பிளேட்ட திருப்புறியே. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா ஆவலியான்ற பஞ்சாயத்தெல்லாம் இங்க வேணாம். ஐயோ சாமி, இந்த வீட்ல நியாயத்தை பேசுற ஒரே ஆளு நீங்க தான். ஆ, நீங்களே எப்படி சொன்னா எப்படி? எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஏற்காடு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்த கல்யாண சர்டிபிகேட் பத்திரமா பையில இருக்கு. வேணா அதை காட்டுறேன், பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல. நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். தா அங்கதான் இருக்கு ரூம், அங்க போய் தங்கிக்க. பேக்கெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. பெரிய மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இங்கேயே தங்கிக்கிறேன். ஆ, மாமா நீ போய் துணிமணி பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வந்துரு. எதுக்கு? ஹ, எதுக்கா? குடும்பம் நடத்ததா மாமா? ஒண்டியா தூங்கவா நான் இங்க வந்தேன்? நீ இப்போ வரியா இல்ல கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க என் புருஷனோட சேர விடாம எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி திருப்பி போலீஸ கூட்டிட்டு வரட்டுமா? மல்லி நிறுத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன தெனா விட்டு திமிரு? எனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திமிருதான். ஆ, அந்த திமிர்ல தான் நீ இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, இது என்னோட வீடு. இந்த வீட்டுக்குள்ள உன்னை விடுற மனநிலைமையில நான் இல்ல. ஆனா போலீஸ்காரங்க முன்னாடி என் வீட்டுக்காரர் வாய விட்டுட்டாருல, அந்த மரியாதைக்காக தான் இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா போயிட்டு இருக்கேன். என்ன நீ உன்ன எப்ப பார்த்தாலும் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் அப்படி இப்படின்னு சட்டம் படிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன்
எங்களுக்கு சட்டம் தெரியாதா? இந்த வீட்டுக்குள்ளே நீ தங்க கூடாதுன்னு நாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினா நீ என்ன பண்ணுவ? அது மட்டும் இல்ல, நீ ஏதோ கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆர்டருக்கு எதிராவே ஹைகோர்ட்ல போய் நாங்க எதிர்மனு கொடுத்தா அப்ப என்ன பண்ண முடியும் உன்னால? அவரு உன்னை வீட்டுக்குள்ள விட்டுட்டாரேன்னு பாக்குறேன். இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஏன் பொண்ணோட பேரும் கெட்டுடுங்கிறதுக்காக தான் நான் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்னங்க ரொம்ப கோவப்படுறீங்க? நீங்க எத்தனை கோர்ட்டுக்கு வேணா போங்க, ஆனா என்கிட்ட கல்யாண சர்டிபிகேட் இருக்கு. ஏன் கல்யாணம் செல்லும், உங்க பொண்ணு கல்யாணம் செல்லவே செல்லாது. சரி, ஏதோ பெரிய மனுஷி, நீங்க சொன்னதுக்காக இல்ல, அந்த நியாயமா உங்க வீட்டுக்கார் சொன்னார்ல, அவருக்காண்டி வேணா நான் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். ஐசு, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது சின்ன தம்பி? நம்மள நிம்மதியாவே சேர்ந்து வாழ விட மாட்டாங்களா? எங்கேயோ இருந்து உன்னையும் இன்னையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு சின்ன தம்பி. அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இப்படி பண்றதுனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே புரியல ஐசு. கொஞ்சமாவது நிலைமைய சொல்லி அவளை சரி பண்ண வேண்டிய பாட்டியும் என் மாமனும் ஏன் தான் அவளை இப்படி விட்டு வச்சிருக்காங்களோ? சும்மாவே ஆடிட்டு இருந்த அவளுக்கு நீ கோர்ட்ல போய் சொன்ன பொய் தான் இப்ப பெரிய ஹோல்டா இருக்கு. அந்த நேரத்துல அந்த பொய் எனக்கு உன்னை சந்தோஷமா வச்சுக்க போற ஒன்னாதான் தெரிஞ்சது. மற்றபடி அதுல எந்த உள்நோக்கமும் எனக்கு அப்ப தெரியல. சரி, நானும் நடந்ததை பத்திலாம் உன்கிட்ட பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இவளை இங்க வச்சுக்க கூடாது. ஏன்னா அவ எவ்வளோ கீழே வேணாலும் இறங்கி சண்டை இழுப்பா. ஒரு லெவலுக்கு மேல எனக்கு அப்செட் ஆகுறத தவிர வேற வழியே இல்லை. என் மேலையும் தப்பு இருக்கு ஐசு. அவ என்னை இந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு நானும் ஏதோ ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேன். எந்த ஒரு நிமிஷத்துலையும் எனக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு வந்ததே கிடையாது. மாப்பிள்ள, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க வீட்டு மனுஷங்க தான். அவங்க தான் அவ மனசுக்குள்ள மாமா உனக்கு தான் சொல்லி சொல்லி உங்களை புருஷனா பதிய வச்சிருக்காங்க. இப்ப அவங்களே மாத்தி பேசினாலோ அட்வைஸ் பண்ணாலோ கண்டிப்பா அவளால ஏத்துக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ மட்டும்தான் உங்க பொண்டாட்டி. ஐஷு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஐஷு மட்டும் இல்ல, அவளோட இடத்துல வேற யாரு இருந்தாலும் மல்லி இப்படிதான் பிஹேவ் பண்ணுவா. சரிம்மா, அவதான் லூசு அப்படி பண்றா. ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அப்பாவும் ஏன் இப்படி பண்றாரு? அவருக்கு என்ன, அவர்தான் இப்ப புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காரே. எந்த விளையாட்டு விளையாடினாலும் அதுக்கு எதிர் விளையாட்டா நமக்கு போட்டியா விளையாடுறது தானே அவரோட வேலை. சந்தோஷத்தை கொடுக்கறதும் அவர்தான். அந்த சந்தோஷத்தை மொத்தமா அனுபவிக்க விடாம அதுக்கு சங்கடத்தை கொடுக்கறதும் அவர்தான். என்ன பண்றது? அப்ப இந்த மல்லி விஷயத்துல என்னதான் பண்ண போறோம்? அவளும் அவளுக்கு நியாயம் சொல்ற அப்பா சொல்றதையும் கேட்டுட்டு சும்மாவே தான் இருக்க போறோமா? இல்ல, அப்படியே சும்மாலாம் விட முடியாது. ஆமா, அவ எப்ப பேச்சு எடுத்தாலும் ரொம்ப தைரியமா ஒரே ஒரு பாயிண்ட தான் அடிக்கடி சொல்றா. என்கிட்ட கல்யாண சர்டிபிகேட் இருக்குன்னு. அத ஒன்ன வச்சுதானே அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அத்தை, அது நிச்சயமா போலியான சர்டிபிகேட் தான். ஏன்னா எங்களுக்கு தான் அப்படி ஒரு கல்யாணமே நடக்கலையே. தெரியும் மாப்பிள்ள, அது போலியான சர்டிபிகேட்னு நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். அவளோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த வீட்ல இருந்து
எங்கேயாவது காணாம போயிடுவான். அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ம், கவலைப்படாம இரு. என்னாச்சு செல்லம்? எதுக்கு அவசரமா வர சொன்ன? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதயா. மாயா வந்து பாரு. மாயாவுக்கு என்ன என்னாச்சு? வந்து பாரியா, உனக்கே தெரியும். மாயா மாயா மாயாக்கு என்னாச்சு? நல்லாதான் இருந்தா. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். 2 வாய் சாப்பிட்டா. தண்ணி கொண்டு வந்து குடுக்கறதுக்குள்ள தரையில விழுந்து கிடக்குறா. வாய் திறந்து தண்ணிய ஊத்துனேன். முகத்துலயும் தண்ணி அடிச்சு பாத்துட்டேன். ஆனா எந்திரிச்சு பாட்ட காணும். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? செத்துக்கிட்டு போயிட போறா. செத்தா சாவட்டும்யா. தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இவ இருந்து நமக்கு என்ன புண்ணியம்? ஏய், முட்டாள்தனமா பேசாத. அந்த ராஜாராமோட சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் இவ உயிரோட இருந்தாகணும். ஐத்தியக்காரி. நான் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டேயா. நாடி துடிக்குது, மூச்சு வருது. மயக்கம்னு நினைக்கிறேன். ஏய், மறைக்காம உண்மையை சொல்லு. அவ ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? கோவப்பட்டு அடிச்சு போட்டியா? இல்ல சோத்துல ஏதாவது விஷம் வச்சிட்டியா? ஐயா, நான் என்ன லூசா? அவளுக்கும் எனக்கும் என்னையா? வாய்க்கா வரப்பு தகராறா? நடந்தத நடந்தபடி சொல்லிட்டேன். என்ன போய் சந்தேகப்படுற? ஐயோ மாயா, மாயா மூச்சு வருது, தண்ணிடு. மாயா, மாயா குடி. மாயா சரிப்பட்டு வராது. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவோம். எல்லாம் உன்னாலதான். ஐயோ ஓகே. உங்களை மயக்கம்னு சொல்லி தானே அட்மிட் பண்ணாங்க? டாக்டர், நான் மயங்கி கிடந்த மாதிரி நடிச்சேன், அவ்வளோதான். நடிச்சிங்களா? எதுக்கு? டாக்டர் ப்ளீஸ், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் பெரிய ஆபத்தில் இருக்கேன். ஐம் மாயா, மாயா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணவன் பேர் காளி. என்னை கடத்திக்கிட்டு போய் அடைச்சி வச்சிருக்கான். அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சேன். என்ன மேடம் என்னென்னமோ சொல்றீங்க? மேடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்காரு. ஐயோ டாக்டர், இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். உங்க மொபைல் ஃபோன் மட்டும் கொடுங்களேன்.
எங்க அக்கா பொன்னிக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும். ஐயோ, நம்பர் தெரியலையே. போன்ல தானே அக்கா நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சார், 100க்கு கால் பண்ணுங்க. கரெக்ட். போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டாம், நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. டாக்டர், இது எதுக்கு? ரொம்ப நேரம் தம் கட்டி மயங்கின மாதிரியே இருந்தீங்களா? பிளட் சர்க்குலேஷன், ப்ரீதிங்லாம் நார்மலாக இல்லை. இதை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கை தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ 100 கால் பண்ணுறேன். பண்ணுங்க டாக்டர், சீக்கிரம் பண்ணுங்க. மேடம், ரிங் போகுது. எடுத்துட்டாங்க. சார், நான் ஸ்வரா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். இப்போதான் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேர் மாயா சார். இங்கே வந்து அட்மிட் பண்ணவே ஒரு கிரிமினல் சார்.